அனைவருக்கும் கடித வணக்கம். இப்போ பார்க்க போகிறது 7ஆம் வகுப்புக்குரிய கணக்கு 3ஆம் பருவம் பயிற்சி 1 முதல் கணக்கு பார்க்க போகிறோம். காணும் தசம எண்களை அதற்கு அருகில் உள்ள முழு எண்ணிற்கு முழுதாக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முழு எண்ணாக நம்ம முழுதாக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொடுக்கப்பட்ட நம்பரை 1ஆம் இலக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது 10ல் 1 முதல் தசம இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 7ங்கிற நம்பரை பார்க்குறோம். இந்த நம்பர் 5க்கு மேலே இருந்துச்சுன்னா 1 கூட்டி இங்கே முழுசாக 8ங்கிறது 9ஆக போடணும். இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் 8.71 இருக்குது. அப்போ முழுதாக்குக அப்படின்னா இதுக்கு அடுத்த உள்ள நம்பரை நம்ம பார்க்குறோம். 7 5க்கு மேலே போனால் 1 கூட்டி 8 என்பது 9ஆக எழுதப்பட வேண்டும். அடுத்த கணக்கு பாருங்கள், 26.01 இதை முழுதாக்கணும். அப்போ புள்ளிக்கு அப்புறம் என்ன இருக்குது, 0 இருக்குது. அப்போ 5க்கு குறைவாக இருக்கிறதுனால இதோட முழு எண் என்னது, 26. அடுத்த கணக்கு பாருங்க, இப்போ 69.4ன்னு இருக்கு. இதை நம்ம பார்க்குறப்ப 4 5க்கு குறைவாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், 69ன்னு எழுதிக்கணும். அடுத்த நம்பர் பாருங்க, 103.7ன்னு இருக்கு. அப்போ 7 2. இப்போ 7 என்பது 5க்கு மேலே இருக்கிறதுனால 103ஓட 1 கூட்டி 104 அப்படின்னு எழுதணும். இந்த கணக்கை பாருங்க, 49.84 இருக்கு. இந்த இடத்துல என்ன இருக்கு, 8ங்கிற நம்பர் இருக்கு. 5க்கு மேலே இருக்கிறதுனால 1 கூட்டி 49ஓட 1 கூட்டும் பொழுது 50 அப்படிங்கிற ஆன்சரு முழுதாக கிடைத்துள்ளது. இந்த மாதிரி தான் நம்ம செய்ய வேண்டும். புரிஞ்சுங்களா?